Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து strong and weak entity set. So strong entity setனா என்ன அப்படினு சொன்னா strong எந்த entity setக்கு primary key இருக்கோ அதுதான் வந்து strong entity set. Weak entity setனா என்ன? எந்த entity setக்கு primary key இல்லையோ அதுதான் வந்து weak entity set. So weak entity set வந்து double rectangle மூலமா represent பண்ணிருக்காங்க. Strong entity set normal entity set denote பண்ற மாதிரி single rectangle denote பண்ணிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு டேர்மும் நமக்கு தெரியணும். Strong and weak relationship set. Strong relationships exist between two strong entity sets. இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதே மாதிரி weak relationship or identifying relationship exists between strong and weak entity set. So அதே மாதிரி strong entity set strong relationship set வந்து நம்ம வந்து diamond symbol represent பண்ணலாம். அதே மாதிரி weak or identifying relationship set நம்ம வந்து double diamond represent பண்ணலாம். So இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இதில் நமக்கு ரெண்டு என்டிட்டி செட்ஸ் இருக்குது. என்னென்ன என்டிட்டி செட்ஸ் இருக்குது? எம்ப்ளாயி, டிபெண்டன்ஸ். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி என்டிட்டி செட்டுக்கு 3 ஆட்ரிபியூட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டியில் இன்னும் கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இப்போது இந்த எம்ப்ளாயி என்டிட்டி செட்டுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து ப்ரைமரி கீ. அதே மாதிரி இது வந்து டிபெண்டன்ஸ் என்டிட்டி செட்டு. இது வந்து வீக் என்டிட்டி செட்டுங்கிறனால இதுக்கு வந்து ப்ரைமரி கீ இல்லாதனால இது வீக் என்டிட்டி செட். ஸோ ஏன் இதுக்கு ப்ரைமரி கீ இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து நேம், ஏஜ், ரிலேஷன்ஷிப் 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிபெண்டன்ட்டுக்கு வந்து நேம் மட்டும் கொடுத்தா அது வந்து ஓகே ஆகுமா? இல்லை. ஸோ அப்போது எனக்கு வந்து இன்னொரு காம்போனண்ட் வேணும். அப்போ தான் வந்து நான் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேமை வந்து நான் டேஷ்டு லைனில் போட்டிருப்பேன். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நேமுங்கிற ஆட்ரிபியூட்டை டேஷ்டு லைனில் ரெப்ரசன்ட் பண்ணால் இதை வந்து டிஸ்கிரிமினேட்டர் அல்லது பார்ஷியல் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வெறும் நேமை வந்து நான் வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போது நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக எனக்கு வந்து இன்னொரு என்டிட்டி செட்டோட ஹெல்ப் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீக் என்டிட்டி செட்டுக்கு ப்ரைமரி கீ என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ஐடி ப்ளஸ் நேம். இப்போது ஏன் வந்து நேம் வந்து ப்ரைமரி கீயாக இருக்க முடியாது? நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு வந்து நேம் வந்து ஒரே என்ன சொல்கிறது, சேம் நேம் இருக்கலாம். இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டிபெண்டன்ஸுன்னு சொல்லும் போது நமக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பாக டிபெண்டன்ஸ் இருப்பாங்க. எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் டிபெண்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 டிபெண்டன்ஸ் வரலாம். ஏன்னா ஸ்பௌஸு, சில்ட்ரனு, ஃபாதர், மதர். ஸோ அப்படிங்கும் போது நம்ம நேமுங்கிற ஆட்ரிபியூட்டை மட்டும் வச்சு யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எம்ப்ளாயி ஐடி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே வந்து கரெக்டாக டிபெண்டன்ட்க்கு மேப்பிங் பண்ண முடியும். இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது டிபெண்டன்ஸுங்கிறது வீக் என்டிட்டி செட்டுங்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப். எப்பயுமே வந்து இது வந்து வீக் என்டிட்டி செட்டோடு தான் வந்து வரும். மோரோவர் இங்கே பார்ட்டிசிபேஷன் வந்து எப்பயுமே ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் டோட்டல். ஏன் அப்படின்னு சொன்னால்
இது வீக் என்டிட்டி செட்டாக இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக இது எப்பயுமே வந்து டோட்டல் தான், டோட்டல் பார்ட்டிசிபேஷன் தான். இப்போ டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னா என்ன? கண்டிப்பாக டிபெண்ட்டுங்கிற ஒரு டேட்டா பேஸ் இருந்தால் கண்டிப்பாக எம்ப்ளாயி ஐடி, கண்டிப்பாக எம்ப்ளாயி என்டிட்டி செட்டில் ஒவ்வொரு டிபெண்ட்டும் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் கீழே மேப் ஆகிருக்கணும். விச் மீன்ஸ் இங்கே டிபெண்டன்ஸுங்கிற என்டிட்டி செட்டில் எனக்கு 10 என்ட்ரிஸ் இருந்தால் அந்த 10 என்ட்ரிஸுமே எனக்கு வந்து எம்ப்ளாயிங்கிற என்டிட்டி செட்டோட மேப் ஆகிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன். இங்கே இருக்கிற எல்லா என்டிட்டிஸும் எனக்கு மேப் ஆகிருக்கணும். வேரஸ் இப்போ இங்கே எம்ப்ளாயிலேருந்து டிபெண்டன்ஸ் ஏன் வந்து மேப் ஆகலை, ஏன் இங்கே டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். ஏன் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ரியல் வேர்ல்ட் வெரி ரேர் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயிக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, கரெக்டாக? சம் ரேர் கேஸ் மேரேஜும் ஆயிருக்காது. ஸோ அப்படிங்கும்போது இன் ஃப்யூச்சர் அவங்களுக்கு டிபெண்டன்ஸ் வரலாம். ஸோ அந்த எம்ப்ளாயியை வந்து நான் வந்து சப்போஸ் அந்த என்டிட்டி செட் வந்து இந்த எம்ப்ளாயி அந்த என்டிட்டி வந்து எம்ப்ளாயி டேட்டா பேஸில் இருக்குமா? இருக்காது. இங்கே மேப்பிங் பண்ணுறதுனால அந்த மாதிரி எம்ப்ளாயீஸை நம்ம வந்து இது பண்ண முடியாது, ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே வந்து சிங்கிள் லைன் போட்டால் அது பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். ஃப்யூச்சரில் அவங்களுக்கு டிபெண்டன்ஸ் வரலாம். இது வந்து திஸ் கேஸ் மேபி ரேர். ஸோ இதுதான் வந்து வீக் என்டிட்டி, ஸ்ட்ராங் அண்ட் வீக் என்டிட்டி செட்ஸ். இதில் முக்கியமான பாயிண்ட் எப்படின்னு சொன்னால் இங்கே பார்ஷியல் கீன்னு ஒரு கான்செப்ட் வரும். பார்ஷியல் கீ அப்படின்னு சொன்னால் நேம் தான் இங்கே பார்ஷியல் கீ ஆர் டிஸ்கிரிமினேட்டர். நேமுங்கிற ஆட்ரிபியூட் மட்டும் சஃபிஷியன்ட் இல்லை எனக்கு டிபெண்டன்ஸில் ரிலேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நான் வந்து அதனால எம்ப்ளாயிங்கிற என்டிட்டி செட்டில் ப்ரைமரி கீயோட ஹெல்ப் எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன். இங்கே வந்து கண்டிப்பாக டிபெண்டன்ஸ் டேட்டா பேஸில் எனக்கு இந்த 3 ஆட்ரிபியூட்டும் இருக்கும். இந்த ஆட்ரிபியூட் இருக்கும், இது இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது வந்து எனக்கு டோட்டல் பார்ட்டிசிபேஷனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிபெண்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு எம்ப்ளாயி ஐடி இருக்கணும். எவ்வளோ டிபெண்டன்ஸ் இருக்காங்களோ அவங்க கரஸ்பாண்டிங் அதுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கணும். அதுதான் வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன். வேரஸ் எம்ப்ளாயி டு டிபெண்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எம்ப்ளாயி டிபெண்ட்ஸ் ஆன் டிபெண்டன்ஸ். இந்த சைட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி என்டிட்டி செட்டுக்கும் டிபெண்டன்ட் என்டிட்டி செட்டுக்கும் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் சில எம்ப்ளாயீஸ்க்கு டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். விச் மீன்ஸ் ஃபாதர் அண்ட் மதர் இல்லாமல் இருக்கலாம், மேரேஜ் ஆகாமல் இருக்கு. அந்த சினாரியோ இருந்து மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயியை நான் வந்து டேட்டா பேஸில் என்ட்ரி போட முடியாது. ஸோ என்ட்ரி போட்டாலும் நான் டிபெண்டன்ஸுன்னு நல்லது தான் கொடுக்கணும். ஸோ அதனால வந்து தான் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். சாரி, என்ட்ரி போட முடியாதுன்னு நான் சொல்ல வரல, அலோவ் பண்ணுறதுனால தான் அது பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். வேறஸ் டிபெண்ட்டுங்கிற என்டிட்டி செட்டில் எனக்கு வந்து கண்டிப்பாக 10 டிபெண்ட் இருந்தால் 10 எம்ப்ளாயி ஐடி இருக்கும். வேறஸ் எம்ப்ளாயிங்கிற என்டிட்டி செட்டில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னால் இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணனா சில எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறாங்க. எப்பயுமே இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் வீக் என்டிட்டி செட்டும் ஐடென்டிஃபை ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ஒன்றா தான் வரும். எப்பயுமே அதோட பார்ட்டிசிபேஷன் வந்து டோட்டலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் ஸ்ட்ராங் என்டிட்டி செட் எம்ப்ளாயி அண்ட் weak entity set dependents are related to each other. Strong entity set employee has employee ID as primary key. Name is the discriminant partial key of the weak entity set dependent. Double line between dependents and relationship set signifies total participation. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? It means that each dependent must be ஒவ்வொரு dependent must be related to one employee in the employee entity set. கண்டிப்பாக ஒவ்வொரு டிபெண்ட்க்கும் ஒரு எம்ப்ளாயி இருக்கணும். Single line between employee and the relationship set signifies partial participation.
ஓகே, இட் சஜஸ்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் there might exist some employees who do not have dependents. சரியா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே இதில் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஃபார்முலா ஒன்றும் இல்லை, ப்ரைமரி கீ ஆஃப் த வீக் என்டிட்டி செட் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ப்ரைமரி கீ ஆஃப் தி எம்ப்ளாயி ப்ளஸ் டிஸ்கிரிமினேட்டட் பார்ஷியல் கீ ஆஃப் தி டிபெண்டன்ட். அதுதான் வந்து ப்ரைமரி கீ ஆஃப் த டிபெண்டன்ட் ஆர் வீக் என்டிட்டி செட். இது ரொம்ப முக்கியம். பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபார் அ வீக் என்டிட்டி செட், இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். If the entity set is a weak entity set, then the relationship should be a identifying relationship and the participation should always be total. Partial வரவே வராது. weak entity setனாலே identifying relationship plus total participation. இப்போ ஸ்ட்ராங் என்டிட்டி செட். ஸ்ட்ராங் என்டிட்டி செட்டில் இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, 2 என்டிட்டி செட் எடுத்தேன், ப்ராஜெக்ட்டு எம்ப்ளாயின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக ப்ராஜெக்ட் எம்ப்ளாயி வந்து ப்ராஜெக்டில் அசைன் ஆகாமல் இருக்கலாம். வேறஸ் ப்ராஜெக்ட்டுங்கிற டேட்டா பேஸில் யார் இருப்பாங்க, எந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ப்ராஜெக்ட் இருக்கோ அவங்க தான் இருப்பாங்க. அதனால வந்து இது டோட்டல் பார்ட்டிசிபேஷன், இது பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணலாம், பெஞ்சில் கூட இருக்கலாம். சரியா? ஸோ அதனால் இப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ராங் என்டிட்டி செட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து டோட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம், வீக் என்டிட்டி செட் இருந்தால் ரிலேஷன்ஷிப் வந்து ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ப்ளஸ் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் டோட்டல் பார்ட்டிசிபேஷன். இப்போ இது ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி செட். ஏன்னா இதுக்கும் வந்து நமக்கு இதோட ப்ரைமரி கீ என்ன இருக்கும், ப்ராஜெக்ட் ஐடி இருக்கும், இதோட ப்ரைமரி கீ என்ன இருக்கும், எம்ப்ளாயி ஐடி இருக்கும். ஸோ 2 என்டிட்டி செட்டுமே ஸ்ட்ராங் என்டிட்டி செட். அப்போது ஏன் டோட்டல் அப்போது இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டோட்டல் பார்ட்டிசிபேஷனாகவும் இருக்கலாம், பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனாகவும் இருக்கலாம் ஸ்ட்ராங் என்டிட்டி செட் இருந்தால். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அது இங்கே சொல்லியிருக்கேன். இதுவும் வெரி இம்பார்ட்டண்ட். இஃப் த entity set is a strong entity set, then the participation constraint may be total or partial. அடுத்த ஸ்லைடில் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இங்கே சொன்னதை தான் வந்து நான் டிஃப்ரென்ஸில் போட்டிருக்கேன். அதே ஃபஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் நோட்டேஷன் எப்படி டினோட் பண்ணுவோம், சிங்கிள் ரெக்டாங்கிள். இதில் வந்து இது வந்து டபுள் ரெக்டாங்கிள். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, சஃபிஷியன்ட் ஆட்ரிபியூட்ஸ். இதில் கண்டிப்பாக ப்ரைமரி கீ இருக்கும், இதில் வந்து ப்ரைமரி கீ இருக்காது. ஸ்ட்ராங் என்டிட்டி செட்னால் நம்ம ரிலேஷன்ஷிப் நார்மல் டைமண்டில் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் நான் வந்து டபுள் டைமண்ட் போடுவேன். ஆனால் அது எப்போ இருக்கும், வீக் என்டிட்டி செட் இருந்தாலே எனக்கு வந்து அது வந்து ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, single line is used for the representation of the connection between the strong entity set and the relationship. So single line, so இங்கே வந்து strong entity setல வந்து single line is used for the representation of connection between the strong entity set and the relationship. இங்கே வந்து என்னது, double line is used for the representation of the connection between weak entity set and the relationship set. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே வீக் என்டிட்டி செட்னால் அது டபுள் லைனாக தான் இருக்கும். இங்கே வந்து அது சிங்கிள் லைனாகவும் இருக்கலாம், இது சிங்கிள் லைனாகவும் இருக்கலாம், டபுள் லைனாகவும் இருக்கலாம். இந்த பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ராங் என்டிட்டி செட் வந்து எப்பயுமே வந்து டோட்டல் இருக்கணும்னு, பார்ட்டிசிபேஷன் டோட்டலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கலாம், இல்லைனா இல்லாமலும் போகலாம். பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனும் இருக்கலாம், டோட்டல் பார்ட்டிசிபேஷனும் இருக்கலாம். வேறஸ் அது வந்து வீக் என்டிட்டி செட்னால் எப்பயுமே அது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன் தான். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து முக்கியமான டாப்பிக்கு, ஒரு இஆர் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி வந்து அந்த இஆர் டயக்ராம் கொடுத்தா அந்த இஆர் டயக்ராம்லேருந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ டேபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ரிலேஷன்ஸ் அல்லது டேபிள்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் அந்த இதுதான் வந்து
ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டாப்பிக்கை தான் முக்கியமாக நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து இன்னும் அந்த வேறு அடுத்த டாபிக் ஏதாவது இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவே ஒரு 2 or 3 ஸ்லைட்ஸ் போகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.